ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு முஸ்லிமாவது இந்த துஆவை ஓதி எதை அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிறான் என்று. ஆதாரம் திருமதி. கவலைகள் நீங்க வேண்டுமா, மன அழுத்தம், கவலை அல்லது பயம் ஏற்படும் போது இந்த ஒரு திக்ரை ஓதுனீங்கடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனதிற்கு அமைதியை வழங்குவான். பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இன்னி குன்து மினல் வாலிமீன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று நாம ஒப்புக்கொண்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு பெறுறது இதுக்கு மிக சிறந்த வழியாகும். நம்மளுக்கு உடல் நலக்குறைவு, கடன் பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட இந்த திக்ரை ஓதுனீங்கடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி காட்டுவான். இந்த திக்ரை எப்படி ஓதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறதுலாம் இல்ல. இருந்துட்டாலும் அறிஞர் பெருமக்கள் சில முக்கிய நேரங்கள்ல இதை ஓத பரிந்துரைக்கிறாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 11 அல்லது 30